சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கும் பொருட்டு 150 சிசிக்கும் கூடுதலான புதிய மோட்டார் சைக்கிள்கள் அவசியம் ஏபிஎஸ் பிரேக் முறையை கொண்டிருக்க வேண்டியது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டாய நடைமுறையாக்கப்படும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் அமிடி தெரிவித்தார். விபத்தில் சிக்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு நேரக்கூடிய மரணங்கள் இந்த ஏபிஎஸ் பிரேக் முறையால் 31 விழுக்காடு வரை குறைவதாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையும் வலியுறுத்துவதாக சாலை பாதுகாப்புக்கான மலேசிய அமைச்சரவை செயற்குழு தலைவருமான அவர் குறிப்பிட்டார். இந்த ஏபிஎஸ் பிரேக் முறையின் மூலம் சாலை விபத்துகளால் மரணமுறுவோரின் எண்ணிக்கையை மலேசியாவில் குறைக்கவியலும் என்பதோடு பிற ஆசிய நாடுகளும் இந்த செயற்பாட்டை பயன்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக நம் நாடு விளங்க முடியும். இதன் வழி இவ்வட்டாரத்தில் மோட்டார் சைக்கிள் பயணீடு மிக பாதுகாப்பானதாக அமைந்திடக்கூடும் என்றார் அவர். புத்ராஜயாவில் நேற்று ஆசிய சாலை பாதுகாப்பு மாநாட்டில் சிறப்புரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.